ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தி பேலன்ஸ் லைஃப் வித் மீ. ஓகே, நம்ம இப்போ எங்கே கிளம்பிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் தான் அடிக்க போகிறோம். ஸோ லக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எங்கே போகலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாய், வெயிட் பண்ணி பாருங்கள். காய்ஸ், அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. திருப்பூர் பேசன் தான் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் அது இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். லெமன்லாம் அது வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிற வெண்டிக்காய் புளிக்காய், ஸோ கொண்டக்கடலை வெண்டிக்காய், இப்போ சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக தக்காளி தொக்கு. அக்கா ஹாய் சொல்லிருங்க. அப்போ நைட்டுக்கு டிஃபனுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு தோசை. இதில் என்ன பெரிய அதிசயம்னா அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவலில் போகிறதுக்காக நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. காய்ஸ் ஸ்நாக்ஸ் கொண்டா காட்டுற மாதிரி தேங்காய் பன் நிறைய இருக்குது. நாங்கள் ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். காய்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது லெமன் சாதம் காதா ரெடி பண்ணாங்க. புளி சாதம் இது சூப்பராக இருக்குது, டேஸ்ட் கோயில் புளியோதரை மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு கேசரி பண்ணியிருக்கோம், அக்காவுக்கு பிடிச்ச எல்லோ கலர் கேசரி. அப்புறம் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம். அதானக்கா? ஆமாம், அதுதான். அப்புறம் வெண்டைக்காய் பிடிக்காய் சப்பாத்தி மட்டும் காலையில் செய்யணும். சரி. மணி இப்போ அவ்வளோக்குலாம் காய்ச்சி சரி தூங்க போகிறோம். பாய். அப்போலாம் மார்னிங் வச்சுக்கலாம். மார்னிங் 4 o'clock எழுந்தாச்சு காய்ச்சி, எழுந்து ரெடி பண்ணியாச்சு. சர்ச்சுக்கெலாம் ஒரே தூக்கம், சரியான தூக்கம். எல்லாம் ஹீட் வாட்டர் போட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் வேண்டி கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போதே ஒரு 4:30 ஆயிடுச்சு. அப்போவே லைட்டாக விடிஞ்சிருச்சு. அக்கா 4 மணிக்கு இருந்துச்சு. அவங்களே போய் சப்பாத்தி போட்டுருப்பாங்க போல, என்ன எழுப்ப கூட இல்லை. அப்புறம் தண்ணி ஹீட்டர் போட்டதுக்கப்புறம் தான் என்னை எழுப்புனாங்களே. காரில் போய் சாப்பாடு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு விரிக்கிறதுக்கு தார்பாய், தண்ணி கேன், பெட்ஷீட் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஸ்நாக்ஸு, அதெல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். கண்டிப்பாக போகிறோம், லாங் ட்ராவல் போகிறோம், ஃபன் பண்ணுறோம். நாங்கள் ஒரு கோயம்புத்தூர் பைபாஸ் பெட்ரோல்லாம் போட்டுட்டு மெயினில் போயிட்டுருக்கும்போது ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. அப்போது சரியான டிராஃபிக். என்னென்னா August 15 இல்லையா, ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருந்தாங்க அந்த வழியில். ஸோ ரொம்ப ஹெவியாகவே டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து பழனி போகலான்னு பிளான். பழனி வந்து பொள்ளாச்சி வழியாக போகலான்னு சொல்லிட்டு அந்த பைபாஸ்லாம் போயிட்டு இருந்தோம். மார்னிங் நல்லா கிளைமேட், ஒரு நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப வெயிலெலாம் இல்லை. ஒரு 8 o'clockலாம் ரொம்ப வெயில் இல்லை, நல்ல கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. சரி ஒரு 8:30 போல் சரி சாப்பிட்றலாம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பைபாஸில் போகிற வழியில் தான் நிப்பாட்டியிருந்தோம். நல்லா காற்று திலுன்னு சூப்பராக அடிச்சிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த ஃபீலிங் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெளியில் போகும்போது இந்த மாதிரி லஞ்ச் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுங்கள். அக்கா வந்து செல்ஃபோன் கொடுத்துட்ருக்காங்க. காற்று ரொம்பவே ஜிலுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அக்காவே சொல்லுவாங்க என்னென்னு. கேசரி, தக்காளி தொக்கு, சப்பாத்தி, இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அண்ணா வேறு சிரிச்சுட்டே இருந்தார், ஏன் இந்த அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பழனி வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடாக வழியாக போகல, பேக் சைடு வழியாக தான் போயிருந்தோம். ஸோ இந்த மலை தான் இடுமன் மலைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் ரோப் கார் காரை பார்க் பண்ணிவிட்டு ரோப் கார் இருந்துச்சு, அதில் ஏறிட்டோம். ஏறி கிளம்பி செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு வரதுக்கு ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போலாம் வெயில் இல்லை. ஆனால் கோயில் சாமி கும்பிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில். போய் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பஞ்சாமிர்தம் வாங்கியாச்சு. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேன். முருகரை நல்லா சந்தோஷமாக தரிசனம் பார்த்து நல்லபடியாக வந்தாச்சு. சரி வந்துட்டு ஏதாவது வாங்காமல் போனால் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 12 o'clock இருக்கும் கிளம்பிட்டோம். நேராக அடுத்து வந்து கணக்கம்பட்டி போகலான்னு சொல்லிட்டு பிளான். ஸோ அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு சரியான கூட்டம், சரியான க்ரௌடு. அன்பனா சாப்பிட முடியல. அங்கேயும் போய்ட்டு கணக்கம்பட்டி சாமியை சித்தரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ ஒரு 2 o'clock இருக்கும் திருச்செந்தூர் தான் கிளம்பிட்டோம். உங்களோட அடுத்த வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.